கடந்த 5 ஆண்டு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை விட அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அதிக சாதனைகளை செய்வார் எங்க தலைவர். தைரியமா சொல்லுங்க மக்களிடத்துல. வேணாப்பா, காது குத்திட்டாங்கப்பா, இங்க பாருப்பா. கம்யூனிஸ்ட் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பழையபடி கம்யூனிஸ்ட்ங்க ரோட்டு முனையில போய் ஒரு உண்டியில வச்சுக்கிட்டு செலவுக்கு காசு கூட சம்பாதிக்க முடியாது. ஏன்னா உண்டியல பார்த்தா போதும், சேகர் பாபு இது அறநிலைத்துறைக்கு தான் சொந்தான உண்டியில தூக்கிட்டு போயிடுவாரு. மொட்டை மொட்டை பொழந்துரும். அதனால தினம் தினம் செலவுக்கு கூட கம்யூனிஸ்ட் அறிவாலயத்துல போய் கை நீட்ட வேண்டிய நிலைமையில இருக்காங்க. அடுத்தது மதிமுக. மதிமுகனாலே மானங்கட்ட திமுக. திமுகல கருணாநிதி பையன் அரசியலுக்கு கொண்டு வர்றதை எதிர்த்து, கடுமையா எதிர்த்து, வாரிசு கூடாதுன்னு சொல்லி திமுக இருந்து பிரிச்சு போய் மதிமுக ஆரம்பிச்சாரு ஐயா வைகோ. இன்னைக்கு ஐயா வைகோ சைக்கோ மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட வாரிசுக்கு ஒரு சீட்டுக்காக ஸ்டாலின் கிட்ட குனிஞ்சி கொம்புடு போட்டு முட்டி போட்டு ஒரு எம்பி சீட்டு வாங்கி தன் மகனை எம்பி ஆக்கி ரொம்ப குஷியோ ஆயிடுச்சுல. உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. அவரை நம்பி வந்த கட்சிக்காரங்கள் எல்லாம் முதுகுல குத்திட்டாரு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. தன்னை செருப்பால் அடிச்சவனோட ஷூ வாங்கி பாலிஷ் போடுற தொக்குடா கட்சி தான் மதிமுக. 8 ஷூவுக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். முஸ்லிம் கட்சிகள் ஸ்கூல் குழந்தைங்க சாக்லேட் கடிச்சிக்கிற மாதிரி உனக்கு 2 சீட்டு எனக்கு 2 சீட்டுன்னு அடிச்சுக்கிட்டு ஸ்டாலின் கிட்ட கண்ணீர் விட்டு நிக்கிறாங்க. சரி சரி, 2 பேரும் சண்டை விடாதீங்க. கடைசியா தேமுதிக. தேமுதிகனாலே தேய்ந்து முடிந்த தீகா. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். உலகத்துல இருக்கிற எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் நான் இப்படி, நான் அப்படி, நான் வந்து அது செய்வேன் இது செய்வேன்னு ஏதாவது ஒரு கொள்கை பேசுவாங்க. ஆனா எந்த கொள்கையும் இல்லாம கணவர் கொடுத்த கட்சியை வச்சுக்கிட்டு பேரம் பேசி வியாபாரம் பண்ற ஒரே அரசியல்வாதி அந்நியார் மட்டும்தான். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? எதுக்கு கடன் வாங்குறீங்கன்னு கேட்டா வட்டி கட்டுறதுக்குன்றாரு. வட்டி கட்டுறதுக்கு வட்டிக்கு கடன் வாங்குற ஒரே முதல்வர் துக்ளக் முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான். இதெல்லாம் சாதனைன்னு சொல்லி கோமாளி மாதிரி சுத்துறாரு ஸ்டாலின். அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு திமுக காரங்க இத்தனை அராஜகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு நம்ம உலக நாயகன். நீ நடிகண்டா தெரிசா உனக்கு கிடைக்கும்டா. இவரு ஸ்டாலின் கிட்ட போய் பேசலாம் இல்ல? தமிழ்நாட்டுல இத்தனை அட்டூழியங்கள் நடக்குதுன்னு போய் கேட்கலாம் இல்ல? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? ஆனா இதெல்லாம் கேட்க மாட்டாரு. ட்ரம்புக்கு லெட்டர் எழுதுவாரு. ட்ரம்புக்கு லெட்டர் எழுதிருக்காரு. ஏன் அந்த லெட்டர் ஸ்டாலினுக்கு எழுதிருக்கலாம்ல? இடிச்சா செத்து போகும்னு அங்கெல்லாம் இடிச்சா செத்துருவேன். எங்க மேல எல்லாம் போனா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற தைரியமா? ஸ்டாலின் அட்ரஸ் எல்லாம் கமல் சாருக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஸ்டாலினோட வீட்டு வாசல்ல தான் கமலுக்கு இப்ப டியூட்டியே. இங்கதான் பாஸ் நின்னுக்கிட்டு இருந்தேன். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். ஏன் ஸ்டாலினுக்கு 4 வருஷமா தமிழ்நாட்டுல வெயில் அடிச்சது தெரியவே இல்லையா? தேர்தல் வந்தா மட்டும் வெயில பத்தி யோசிக்கிறவரு 4 வருஷம் எந்த வெங்காயத்தை பத்தியும் யோசிக்காம ஆட்சி பண்ணாரு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இந்த பணம் திடீர்னு நிதி இல்ல நிதி இல்ல நிதி இல்ல நிதி இல்லன்னு சொல்ற ஸ்டாலினுக்கு இந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னு விசாரிச்ச தலைமையில இருக்கிற ஆதி திராவிடர்கள் முன்னேற்றத்துக்காக வச்சிருந்த நிதியில இருந்து எடுத்து இவர் இஷ்டத்துக்கு முட்டாள்தனமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கல்யாணத்துல தாலி வாங்குறதுக்காக வச்சிருந்த பணத்தை வச்சு எவனோ ஒரு முட்டாள் தயிர் வடை சாப்பிட்டானாமா, அந்த மாதிரி இருக்கு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. வெல்லும் தமிழ் பெண்கள்னு விளம்பரம் கொடுக்கிறார் ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நிலைமை? சாதாரண பெண்கள் சந்தைக்கு போக முடியல,
வயசான பெண்கள் வாக்கிங்க்கு போக முடியல, சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? போதை. மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குன, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? காலை நீட்டுன. ஒரு பெண்ணை பிரேத பரிசோதனை செஞ்சு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கே 4-5 நாள் இல்லைன்னா ஒரே நாள் ராத்திரியில 41 பேரை பிரேத பரிசோதனை பண்ணி ரிப்போர்ட் கரூர்ல எப்படி கொடுத்தாங்க? என்னது? நல்லா தான் இருக்கு, உண்மை இல்லையா? உங்களோட கூட்டணியில இருக்கீங்க, நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. அதத்தான் நான் கேட்கிறேன் சார். கூட்டணி இருக்க நான் அடிமையா? நானு அதை விட்டு நான் இந்த கட்சியில் எந்த தவறு நடந்தாலும் அதுக்கு நான் முட்டு கொடுப்பேன், நான் இந்த கட்சி அது எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அது எதிர்ப்பேன் அப்படின்னு தான் அந்த நாடு அவனும் உருப்பட மாட்டான், அந்த நாடு உருப்படாது. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. சுத்திக்கிட்டே இருந்தா பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கு போல, முகத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல. நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு கல்ல 2 மாங்காய் அடிக்கிறது. அது மாதிரிதான் செந்தில் பாலாஜி. ஒரு கல்ல 2 மாங்காய் இல்ல, பல மாங்காய் அடிச்சுட்டா இருப்போம், பல மாங்காய். நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். நான் மேடையில இருந்தாவே கரண்ட் வைப்ரேஷன் ஆகும். மேட்ரு பண்ணாதான் புள்ள பிறக்கும், இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கும். அப்படி சிவாஜிக்கு சொல்லுது. இதோட சொன்னாங்க எப்பயார் போடுவான், எப்பயார் போடுவான். எப்பயார் என் மயிருக்கு சமம். என்ன பண்ணுவான்? இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். கனிமவள கொள்ளை நடக்குதா நடக்கலையா? 100% இல்ல, 100% இல்ல. ரைட், ஓகே சார். சும்மா இந்த ஊழல் இல்ல நாங்க எல்லாம் இல்ல, வேணாம் 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 சார். இல்ல இல்ல அங்க வேணாம் வேணாம் வேணாம். அப்பா வேற கோவணத்துல இருந்தியடா. போடா சொட்ட. 10 ரூபாய் பாலாஜி என்று சொன்ன பிறகு செருப்பு எங்கிருந்து வந்துச்சு? கரூர்ல தானே வந்துச்சு. அதன் பிறகு செந்தில் பாலாஜினுடைய நடவடிக்கை முன்னும் பின்பும். இவங்க போய் எனக்கு பர்மிஷன் கேட்கறாங்க, விஜய் அவங்க கட்சியில சம்பந்தம் இல்லாத இடத்துல இங்க வந்து கொடுக்கறாங்க. அதுல திமுகவுடைய முன்னாள் அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தமாசா பேசிட்டு போகுது. வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ ஒண்ணு கேவலமா பண்ண பத்தியா? அங்கதானா கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்றன்னு. ஆனா இந்த 10 ரூபாய்க்காரர் எங்க இருக்காருன்னா டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். புலால் சிறையில் இருப்பாரு, வெளியே விட்டீங்கன்னா சிபிஐ அலுவலகத்தில் இருப்பார். ரவி, என்னுடைய பொது வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஏன் தாங்க முடியாம